Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான அரைக்கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான அரைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கீரை ரெசிபிஸ் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண பிறகு இது போல் நல்லா அலசி தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். தண்ணி வடிஞ்ச பிறகு நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கூட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ கீரை ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்காக பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்காக 1/4 கப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே கூட்டு செய்யும்போது கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இது வாஷ் பண்ண பிறகு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பாதியாக க்ரஷ் பண்ண பெப்பர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே ஒரு பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஈக்குவலாக 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ நம்ம கீரை தாளிச்சிக்கலாம். இது தாளிக்கிறத ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வரமிளகாயும் சேர்த்து அரைச்ச பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 8 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு வாசம் கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு 6 வரமிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது போல் வதக்கும் போதே அந்த அளவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 1 or 2 மினிட்ஸ் வதக்கினா போதும், நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கீரையை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கணும். அந்த கீரை நல்லா நமக்கு வெந்து வரணும். இது கூடவே கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த கீரையில் இருக்க ஈரத்துலேயே அது நல்லா வெந்து வந்துடும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு பார்க்கலாம். பருப்பு பாருங்கள், வேக வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு கரண்டிலே இது போல் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டால் போதும், ரொம்ப கடைய வேண்டாம். அப்படியே நம்மளோட பருப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட கீரை பார்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்திருக்கு. கீரை நல்லா வெந்துருச்சான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் கொடுக்கும்போது கீரை நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும், இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதோடு நான் எடுத்து வச்சுருக்க பருப்பை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு பருப்பும் கீரையும் சேர்ந்து வேகணும். அப்போ தான் நமக்கு அந்த மசாலா ஒன்றோட ஒன்று கலந்து நமக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலுமே போதும், ரொம்ப அதை கொதிக்க விட வேணாம். அதே போல் இதில் சேர்க்குற உப்பு காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பருப்புலேயே வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்து வேக வச்சு ஜஸ்ட் அப்படியே கீரையை மட்டும் தாளித்து பருப்பு ஆட் பண்ணிட்டோம். இது காலையில் நேரத்தில் நம்ம அர்ஜென்ட்டாக சமைக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா பருப்பில் வெறும் சீரகத்தூள், பெருங்காயத்தூள், அடுத்து மஞ்சள் இது மட்டும் ஆட் பண்ணி பருப்பு வேக வச்சு இறக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி வதக்கி அதோட கீரையும் வதக்கி நீங்கள் வேக வச்சு அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வெங்காயம் தக்காளி நமக்கு வதங்கி வரணும். மார்னிங் டைமில் நம்ம லஞ்ச்லாம் பேக் பண்ணும்போது இது போல் பொறுமையாக செய்ய முடியாது. அதே போல் கூட்டு இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.